நான் அறிவித்தபடியே எல்லாரும் உங்கள் கையில் உங்களுடைய பேன், உங்களுடைய ஸ்கேல், உங்களுடைய நோட் புக், உங்களுடைய பைபிள் எடுத்துக்கொள்ளுங்க. பாஸ்டர், இன்றைக்கி கிறிஸ்மஸ் ஆராதனை. நான் நினச்சேன் இன்றைக்கி ஒரு நாளாவது இந்த வார்த்தையை சொல்லாமல் இருப்பீங்கன்னு நினச்சேன். இன்றைக்குமா பாஸ்டர் ஒரு நாளுக்கு எங்களுக்கு ஓய்வு கொடுக்குறீங்களா? பைபிளை மட்டும் திறந்து பார்க்குறேன். எழுத வேண்டாம் பாஸ்டர், இன்றைக்கி கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கலான்னு பார்க்குறேன். அல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். பிரியமானவர்களே, நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிறோம் இல்லையா? ஆண்டவர் நிச்சயமாக நம்மை பார்ப்பார். அவர் நம்மை பார்க்கும்போது நீ எவ்வளோ ஆர்வமாய் இருக்கிற வசனத்தை கேட்க, எவ்வளோ ஆர்வமாய் தேவ வார்த்தைக்கு இடம் கொடுக்கிற, இதை பார்க்கிற அவர் உன்னை ஆசீர்வதிப்பாராக. I'm inviting all of you to come. Take your Bible, your pen, your scale and your notebook. You may say, Pastor, at least for today, will you let us alone? We have our Bible, Pastor, but we don't want to write. Today we want to be so relaxed. Look at us. We have come in our best suit. We have come here. Pastor, will you excuse us today? Hallelujah. Praise the Lord. I want to tell you, our Lord is a God who sees. He looks at us and He blesses us according to the way how you respond to God's word. Shall we say amen? If you will only, take some points of what I'm saying, and if you will respond to the word of God, I believe God tonight will bless you. Amen. So I would encourage you, yet may God's name be once again glorified. Alright? இன்னைக்கு நான் எடுத்திருக்கிற ஒரு தலைப்பானது லூக்கா 2ஆம் அதிகாரத்திலே 7ஆம் வசனத்தில் இருந்து வருகிறது. I have picked up from the scripture. If you will come with me to Luke's Gospel chapter 2, I invite you to come to verse 7. I will read it for you. பிரியமானவர்களே, லூக்கா 2ஆம் அதிகாரத்திலே 7ஆம் வசனத்துக்கு உங்களை நான் அழைக்கிறேன். வாருங்கள், அந்த 7ஆம் வசனத்திற்கு நாம் யாவரும் வருவோமாக. Look at that verse. It reads like this. It says, and she gave birth to a firstborn son and wrapped him in swaddling clothes and laid him in a manger because there was no room for them in the inn. மரியாள் தன் முதற்பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடம் இல்லாது இருந்தபடியினால் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்தினாள். இன்றைக்கு நான் எடுத்திருக்கிற தலைப்பானது முன்னணியில் கிடத்தினாள். I picked up this theme out of this verse, laid in a manger. Where was Jesus laid? He was laid in a manger. அவர் எங்கே கிடத்தப்பட்டார் என்றால் முன்னணியிலே அவர் கிடத்தப்பட்டார் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்கிறோம். இன்றைக்கு இந்த பகுதியில் இருந்து ஆண்டவர் நம்மோடு கூட ஒரு 3 காரியத்தில் பேசுவாராக. Based on this understanding, I would like to speak to you on 3 points for today. Let us see what God has got for us for today. First of all, I would like to, as an introduction, speak to you about Mary and Joseph traveling all the way to Bethlehem. Why did they go to Bethlehem? Because there was a ruling, there was an order, and we call it as the order to take census by Caesar Augustus. நமக்கு தெரியும், மரியாளும் யோசேப்பும் பெத்லகேமுக்கு போனார்கள். ஏன் போனார்கள்? அரசு சீசர் அகஸ்டஸ்னால கட்டளையிடப்பட்டதாம். குடிமதிப்பு எழுதப்படத்தக்க தங்கள் ஊர்களுக்கு எல்லோரும் போக வேண்டும் என்று சொல்லி எல்லோரும் அவர்கள் ஊருக்கு போகிறார்கள். Everyone is going towards their own hometown. Why? They had to go and register themselves. அதனால தான் நாம் பார்க்கிறோம், மரியாளும் யோசேப்பும் அவர்கள் பெத்லகேமுக்கு பயணம் போய் அங்கே சேருவதற்கு முன்பு இவர்களுக்கு முன்பு எல்லாரும் போய் சேர்ந்து விட்டார்கள். We know that before Mary and Joseph could travel and could land in Bethlehem, others have gone before them. And so comes this idea where Jesus was not able to have a room to stay, or Mary and Joseph did not have a room to stay.
மரியாளுக்கும் யோசேப்புக்கும் என்ன இல்லை, சத்திரத்தில் இடம் இல்லை என்று சொல்லி அங்கு வேத வசனம் சொல்லுகிறது. ஆமென். No space. There was no space. So what happened? They had to look for a manger. சத்திரத்தை தேடி அவர்கள் சென்றார்கள். ஹல்லேலூயா. ஒவ்வொரு வீட்டிலும் போய் கதவை தட்டினால் ஒவ்வொரு வீட்டிலும் அவர்கள் இங்கே இடம் இல்லை என்ற செய்தி தான் வருகிறது. They went and knocked every home and they realized that every house was occupied. And finally they had to go to a stable. Hallelujah. பிரியமானவர்களே, we may wonder why Jesus, the Savior whom we worship today, 2000 years he has been worshipped. 2000 வருடங்களுக்கு இந்த இயேசுவை ஆராதனை செய்து கொண்டிருக்கிறோம். அவர் இந்த பூமிக்கு வரும்போது நாம் பார்க்கிறோம், எல்லாம் அவருடையது. Everything is his. He is the creator. He is the King of kings and Lord of lords. இயேசு சிருஷ்டி கர்த்தர். ஆனாலும் வேதம் சொல்லுகிறது, when he came unto his own there was no room. அவர் வரும்போது வேதம் சொல்லுகிறது, அங்கே அவருக்கு இடம் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, தேவன் பெரியவராய் இருப்பாராக. Tonight may the Lord be glorified. There is a lesson for us to learn. இந்த இயேசு இந்த உலகத்திற்கு வரும்போது nothing was by chance. Everything was planned by God. Shall we say praise the Lord? My people of God, we are not here to say what a pity, what a sad tone. I want to tell you at the very beginning of this sermon that it was God planned. இது தேவன் திட்டம். ஆமென். பிரியமானவர்களே, வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது, அவருக்கு இடம் இல்லை. கடைசியாய் அவர் கிடத்தப்பட்டது, அவர் மாட்டுத் தொழுவத்திலே அவர் கிடத்தப்பட்டார் என்று சொல்லி நாம் அங்கே முன்னணியில் கிடத்தப்பட்டார் என்று வேத வசனத்திலே வாசிக்கிறோம். Today I will begin with these 3 thoughts for the day. With this introduction, I would like to begin like this. First of all, we see his rejection. முதலாவது நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே, அங்கு வேத வசனம் சொல்லுகிறது, அங்கே இடம் இல்லை என்று வேத வசனம் நமக்கு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. அங்கே வேதம் சொல்லுகிறது, அவரது நிகாரிப்பு என்று சொல்லி வசனத்திலே நாம் கற்றுக்கொள்கிறோம். பிரியமானவர்களே, இங்கு இடம் இல்லை. Everywhere his parents went, they kept saying there was no room. இங்கே இடம் இல்லை என்று சொல்லி அங்கு வேத வசனத்திலே நாம் கற்றுக்கொள்கிறோம். Look at verse 7 of Luke chapter 2 once again. And அந்த வசனத்திலே நாம் கற்றுக்கொள்கிறோம். அல்லேலூயா. Why was he born in a manger? ஏன் அவர் முன்னணியில் கிடத்தப்பட்டார்? ஏன்னா இடம் இல்லை. அல்லேலூயா. எங்கே? பெத்லகேமிலே இடம் இல்லை. I think these are some of the important things that we need to project and we need to think about it again. Jesus was in Bethlehem. Beth simply means bread. Lehem. Bethlehem simply means the house of bread, where there is no want. But even Jesus Christ, who was in Bethlehem, was in want. So there are many things that you can spiritually learn. நீங்கள் ஆவிக்குரிய ரீதியிலே கற்றுக்கொள்ள முடியும். பெத்லெஹேம் என்று சொன்னால், பெத்லெஹேம் என்றால் அப்பத்தின் வீடு என்று நாம் பார்க்கிறோம். அங்கே குறையே இல்லை. பெத்லெஹேம்ல குறையே இல்லை. ஆமென். பெத்லெஹேம்ல குறை இல்லை. There is no want in Bethlehem. But when Jesus came, he was in want. இயேசு வந்தபோது, பெத்லெகேமுக்கு வந்தபோது, இயேசு அங்கே பெற்றோர்கள் வந்தபோது, இயேசு அங்கு பிறக்கும் நேரம் வரும்போது அங்கே நாம் கற்றுக்கொள்கிறோம், அவருக்கு அங்கே இடம் இல்லை என்று சொல்லி நாம் கற்றுக்கொள்கிறோம். You know what an irony?
What a lesson for us to learn. Shall we say, praise the Lord? Hallelujah. So people of God, it shows us rejection. Hallelujah. அவர் தள்ளப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். And I want to give you some spiritual understanding out of this. Jesus was rejected. The very first time when he came into the world, when he was born in Bethlehem, what do we see? He was rejected. பெத்லகேமிலே அவர் பிறக்கும் நாள் வரும்போது அவர் பிரியமானவர்களே தள்ளப்பட்டவராக நாம் பார்க்கிறோம். அதற்கு ஆவிக்குரிய ஒரு விளக்கம். Today after 2000 years we have come here sitting in the presence of the Lord. You know, we have come to celebrate Christmas. நாம் கிறிஸ்மஸ் கொண்டாட நாம் வந்திருக்கிறோம். மகிழ்ச்சியாக இருக்கிறது. We are happy. But all through the month of December I had been preaching on Jesus and the birth of Jesus. இந்த டிசம்பர் மாதம் முழுவதும் நான் இந்த திருச்சபையிலே இயேசுவுடைய பிறப்பின் காரியங்களை குறித்தே பேசிக் கொண்டிருக்கிறேன். ஏன் இதை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறேன் தெரியுமா? ஒரே காரணம், சபை விசுவாசிகள் எல்லாம் ஆயத்தப்படுத்திக் கொண்டிருப்பார்கள், பிஸியாக இருப்பார்கள். Why was I preaching on the birth of Jesus? Because I knew members of the church will be busy preparing outwardly. Inwardly probably they may not be preparing. And so I thought I should prepare the people of God spiritually. பிரியமானவர்களே, வெளியரங்கமாய் நம்ம எல்லாரும் எல்லா ஆயத்தமும் செஞ்சிடுவோம். ஆனால் உள்ள அளவிலே நம்ம ஆயத்தம் இல்லாமல் இந்த பண்டிகையை கொண்டாடுவோம். If you are celebrating without Jesus in your heart, you have rejected him just as how he was rejected in Bethlehem. Hey, that is the spiritual meaning to what you are listening to right now. Shall we say amen? என் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, there is a beautiful verse that I saw. I will read between the line. John chapter 1, and I want you to come to verse 11. யோவான் 1ஆம் அதிகாரத்திலே வசனம் 11க்கு வாருங்கள். It says, he came to his own and his own did not receive him. கேட்போம். அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. Do you see rejection? He came to his own, he came to his own people. And his own people rejected him. அவர் தமக்கு சொந்தமான ஜனங்கள் மத்தியில் வந்தார், அவர்களுக்கு அவரிடத்திலே அவருக்கு இடம் இல்லை என்று நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. And we may say what a pity again. நாம் சொல்லுவோம் ஐயோ பரிதாபம் என்று சொல்லுவோம். ஆனால் இன்றைக்கும் கூட கர்த்தருடைய பிள்ளையை என்னை உட்கார்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளை ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு வருகிறது. அல்லேலூயா. நம்முடைய இருதயம் தான் இன்றைக்கு அந்த சத்திரம். ஆமென். Today that stable, today that manger is our heart. Amen. Hallelujah. என் பிரியமான தேவ பிள்ளைகளே, do you know Revelation chapter 3 and verse 20 says, behold I stand at the door and I knock, and if anyone will open his heart, I will come in, I will dine with him. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, வெளிப்படுத்தின நிருபம் 3ஆம் அதிகாரம் 20வது வசனம், வாசலில் நின்று தட்டி கொண்டிருக்கிறேன். அது எந்த வாசல்? உன் இருதய வாசல். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், உன் இருதய வாசலை தட்டி கொண்டிருக்கிறேன், சத்திரத்திலே இடம் உண்டோ? Do you have a place for me in your manger? Hallelujah. He wants to come into our heart. Hey, the best worship that you can give today will be towards the closing of the service. If we can sing a number with an open heart, with a heart of gratitude, with a heart of thanksgiving, with a heart of worship, if we can come to him and say, Lord, I am here to worship you. Hallelujah. பிரியமானவர்களே, நீங்க சொல்லலாம், நான் சர்ச்சுக்கு வரும்போது ரெடி இல்லாமல் ஆயத்தம் இல்லாமல் வந்தேன். Physically I am prepared, but spiritually I am zero, pastor. But I want to tell you tonight, Jesus is here. He is willing to call you. He is willing to accept you as you are. You may say you are zero, but he is here.
பாஸ்டர், நான் சர்ச்சுக்கு வரும்போது ஆண்டவர் இயேசு இல்லாம தான் வந்தேன். ஐயோ பாஸ்டர், இருதயத்திலே எனக்கு வேதனையாக இருக்குதுன்னு நீ சொல்லலாம். அவர் சொல்றார், இப்போ இருக்கிற மாதிரியே என்கிட்ட உன் இருதயத்தை திறந்து கொடுப்பேனா, நான் உன் உள்ளத்துல வருவேன். எல்லாரும் சொல்லுங்க ஹல்லேலூயா. அவர் பெரியவர். He is a great God. Say amen to it. He is a great God. Put up your hand and say hallelujah. He is to be worshipped. We have come to worship him. அவரை ஆராதனை செய்ய வந்தோம். Hallelujah. 2000 years back it was the angelic worship, but year after year it is we who are the angels of God who are worshiping him. Shall we say hallelujah? கர்த்தர் பெரியவர். பிரியமானவர்களே, தேவனுக்கு நம் மகிமை செலுத்துவோம். கர்த்தர் நிச்சயமாய் நிச்சயமாய் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. சாரா என்று சொல்லுகிற ஒரு பெண்மணி இருந்தாள். அவளுடைய வேலை காரணமாகவும், பிரியமானவர்களே, மெதுவாக குடும்ப நெருக்கடியினால அவள் என்ன செய்தாள் அப்படின்னு சொன்னா, அவள் விசுவாசத்தை விட்டு விலகி கொண்டே இருந்தார். சபைக்கு போறது குறைஞ்சிருச்சு. யார் அவகிட்ட போய் கேட்டாலும் அதிகமான வேலை என்று சொல்லுவாள். நேரம் இருக்கும்போது வருகிறேன் என்றெல்லாம் சொல்லுவாள். யாரு? சாரா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு நாள் அவளுடைய வீட்டிலே ஒரு பகுதியிலே ஒரு பாக்ஸ் வைத்திருந்தாள். I'm speaking about this one wonderful woman by the name of Sarah, who was busy with a profession, and she was also a homemaker. So she comes back home, she is busy at home. She goes out to work, she is busy there at work. And what was affected? Going to church was affected. Sunday comes, she says, I am busy. I have no time for God. I am busy. Probably I will come the next week. And that kept on repeating. Sarah kept away from her faith. Why? Because she was busy. ஏன்? அவள் ரொம்ப busy என்ற காரணம் கொடுத்தாள். But and then in the house there was in a corner a big box. And inside the box she had all the antiques. அவ வீட்டிலே ஒரு பகுதியிலே ஒரு பெரிய ஒரு பாக்ஸ் ஒன்று வைத்திருந்தால், அதற்குள்ளார அவளுக்கு தேவையான பழைய பொருட்கள் ஏராளம் வைத்திருந்தாள். ஒரு நாள் அவள் எண்ணினாள், இந்த பாக்ஸை திறந்து நான் சுத்தம் பண்ண போறேன். One day all of a sudden she looked at the box and she said, I want to open this box and I want to remove all the antiques. I want to do something. I want to clean that box. So what she did, she opened the box. And the box திறந்தால் அதுக்குள்ளார இருக்கிற எல்லாவற்றையும் ஒவ்வொன்றாக எடுத்து வெளியில வைத்தாள். She took everything out, and all of a sudden deep inside the box she saw a Bible inside the box. It was her own Bible that had been missing, and she never looked for it for a very long time. இந்த வேதம் ரொம்ப நாளாய் காணாம போயிட்டு இவ அது குறித்து கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை. அல்லேலூயா. இன்றைக்கு பார்க்கிறாள், காணாமல் போன அவருடைய பைபிள் அங்கே தான் இருக்குது. The Bible that was lost for such a long time. She realized it is there. She was happy. But all of a sudden inside her heart, எல்லா மனுஷனுக்குள்ளார ஒரு ஆவிக்குரிய ஒரு வித்து இருக்குதுயா. Every man has got this instinct of faith within him. Only God needs to trigger that faith. Until that faith is triggered, no man is going to respond. No matter how many sermons you hear from pastor, it's not going to move your heart. My people of God, that day when she saw the Bible, she was happy, but something triggered her faith. Something triggered her faith. அன்றைக்கு அந்த பைபிளை பார்த்தோன்னே அவளுக்கு ரொம்ப சந்தோஷம்.
ஆனால் அந்த வேதத்தை பார்த்த உடனே அவளுக்குள்ளார ஒரு தூண்டுதல். எல்லாரும் ஒரு ஆமேன் என்று சொல்வோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவளை அறியாமல் அந்த வேதத்தின் எல்லா தூசியையும் தட்டினாள். She dusted all the dust away. She took it as a treasure. பொன்னை போல அதை தூக்கி கொண்டு போய் அவளுடைய எப்போதும் அமர்ந்து வேலை செய்யும் அவளுடைய மேசையில் கொண்டு போய் வைத்து விட்டாள். She took it to the table where she always sits and works. She said, I'm going to read the Bible from today. இன்றையில இருந்து இந்த வேதத்தை நான் வாசிக்க போறேன். There was an instinct within her that led her to that kind of a feeling. Today I can tell you, you can hear a very beautiful message and you can still go back empty without Jesus in your heart. If there is a trigger right now, I tell you, you will respond to what God is triggering you to do. She responded that day, and very faithfully from that day on, every morning she wakes up, she will sit at the table, she will open the Bible and she will read the Bible. ஒவ்வொரு காலை வேளையும் இப்போது சாரா என்ன செய்ய ஆரம்பித்துட்டா, அவள் போய் உட்காருவா அந்த மேசையிலே. அவள் உட்கார்ந்த உடனே பைபிளை திருப்புவா, அந்த வேதத்தை வாசிப்பாள். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவ்வளவு நாளாக அவளுடைய இருதயமான சத்திரத்திலே அவளுக்கு இடம் இல்லை. Her heart was the manger, her heart was the stable, and for such a long time she had no place for Jesus. She was knocking him away. But now, gradually, as she began to read the Bible says, she made up her mind to welcome Jesus into her heart. Put up your hand and say, praise the Lord. அவள் அன்றைக்கு ஒரு தீர்மானம் பண்ணாளா? என்ன தீர்மானம் தெரியுமா? இயேசுவை என் இருதயத்திலே நான் வரவேற்பேன். Hey, I want to tell you, you know what happened to Sarah? உங்க எல்லாருக்கும் நான் சொல்லும்படி விரும்புகிறேன். சாராளுக்கு என்ன ஆனது தெரியுமா? ரொம்ப நாளாக அவளுடைய உள்ளத்தில் இல்லாத சந்தோஷம் அவளுக்கு வந்துருச்சு. For a very long time she had not been happy. Something had been troubling her all the while. All of a sudden she feels so enlightened and she feels that the joy has returned within her. Say amen to it. Hallelujah. என் பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, வாழ்க்கை ஏன் தான் வாழ்கிறோம்? காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் ஓடிட்டு இருக்கோம் என்ன அப்படின்னு சாரா நினைத்தவள் இப்போ அவளுக்கு ஒரு நோக்கம் வந்துருச்சு. Hallelujah. Now she realized that she was a child of God. Shall we say amen? பிரியமான தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு சத்திரத்தில் இடம் இல்லாதது போல உனக்கும் இடம் இல்லைன்னு சொல்லி ஆண்டவரை தள்ளி தள்ளி தள்ளி, நான் வாலிப பையன், நான் வாலிப பிள்ளை, இப்போ இயேசு எனக்கு வேண்டாம், இயேசு எங்கள் அம்மாவுக்கு தான், எங்கள் அப்பாவுக்கு தான், ஓல்டு பீப்புளுக்கு தான், சீக்காளிகளுக்கு தான், நான் எனக்கு நிறைய வாழ்க்கையில் அனுபவிக்க இருக்குது, இப்படியெல்லாம் எண்ணி சாத்தம் உன் மனசை குழப்பி வைத்திருக்கிறானா? இந்த பண்டிகை நாளில் you can take your Bible today, make up a decision. You had been putting Jesus away for a very long time because you had been saying, hey, Jesus is only for my parents, it's for old people, sick people, not for me. I have a great time in the world, I have still more to enjoy. So there will come a time when I need Jesus. I don't need him now. I want to tell you, my child of God, do not leave him and go today. விட்டுட்டு போகாத, இங்கேயே இருங்க. இந்த சர்ச்சில் ஞாயிற்றுக்கிழமை வந்து உங்களை பார்க்குறேன் இல்லை, இயேசு உன்னை நேசிக்கிறார். எல்லாரும் சொல்லுவோம் அல்லேலூயா, அல்லேலூயா. Secondly, go back to that verse. ரெண்டாவது ஒரு கருத்தை அதே வசனத்திலே, லூக்கா 2ஆம் அதிகாரத்திலே 7வது வசனத்தை மறுபடியும் நம்ம பார்க்க போறோம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். Once again I will read. And Mary gave birth to a firstborn son and wrapped him in swaddling clothes and laid him in a manger because there was no room for them in the inn. மரியாள் தன் முதற்பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடம் இல்லாது இருந்தபடியினால் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்தினாள். நம்ம எல்லாரும் சொல்லுவோம் ஆமென், அல்லேலூயா. முதல்ல நம்ம என்னன்னு பார்த்தோம்னா, இயேசு தள்ளப்பட்டார் அப்படின்னு பார்த்தோம். Jesus was rejected. The first thing that we learned was he was rejected because every house they knocked, they said there's no place, no place, no place. So every house, every heart rejected him. Amen. Finally he was born in a manger.
கடைசியாய் அவர் சத்திரத்திலே முன்னெண்ணெயிலே கடுத்தப்பட்டார். அல்லேலூயா, தள்ளப்பட்டார் என்று முதல்ல கற்றுக்கொண்டோம். ரெண்டாவது நாம் கற்றுக்கொள்ள போகிறோம் பிரியமானவர்களே, அவர் யாரோடு அவரது அடையாளம் என்று நாம் பார்க்க போகிறோம். இஸ் ஐடென்டிஃபிகேஷன். பிகாஸ் he was born in a manger. He was not born in a rich man's home. Hallelujah. இயேசு ஒரு ஐஸ்வர்யவான் வீட்டிலேயோ ஒரு மாளிகையிலேயோ பிறக்கவில்லை. இயேசு எங்க பிறந்தார்? சத்திரத்திலே பிறந்தார். So we want to look at something here. His identification. அவரது அடையாளம். அடையாளம் என்ன? What is the word that you must capture? The word manger. முன்னெண்ணெய். அந்த வார்த்தையை நாம் கவனிக்க போகிறோம். எல்லாரும் சொல்லுவோம் அல்லேலூயா. It shows his humanity, his humbleness. Shall we say amen? ஒரு வேத வசனத்தை எடுங்க. Take a scripture. 2 Corinthians chapter 8 and verse 9. Come with me. For ye know the grace of our Lord Jesus Christ, though he was rich, yet for our sakes he became poor, that he through his poverty might be rich. Amen. இவைகளை மனுஷர் ஆகிலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. அவர் ஐஸ்வர்யம் உள்ளவனாய் இருந்தோம். ஆமென். நம் நிமித்தம் அவர் தரித்திரர் ஆனார் என்று வேத வசனம் சொல்கிறது. Look at his humility, look at his humbleness. I want to take another scripture. Look at Matthew chapter 8 and verse 20. It says, foxes have holes and birds of the air have nest, but the Son of Man has nowhere to lay his head. Amen. அதற்கு இயேசு நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்கவும் இடமில்லை என்றார். நாம் எல்லாரும் சொல்லுவோம் அல்லேலூயா. நல்லா கவனிங்க. The second thing that we want to learn over here is Jesus identifying with the lowly. இயேசு யாரு கூட அவரை நாம் பார்க்கிறோம் என்றால் தரித்திரர்கள் ஏழைகளோடு கூட அவர் காணப்படுகிறார் என்று பார்க்கிறோம். Even in the Old Testament, in Isaiah chapter 53 and verse 3, it says he is despised and rejected by men and man of sorrows and acquainted with grief என்று நாம் வாசிக்கிறோம், கேட்போம். Praise the Lord. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடுகள் அனுபவித்தவருமாய் இருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமற் போனோம். ஆமென். அப்ப நாம இன்னைக்கு கற்றுக்கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே. பைபிள் சொல்லுது எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இரு. The Bible calls us to have the best life that you want to. But yet remember, Jesus Christ came to identify with all of us to the lowest point. Amen. அவர் ஐஸ்வர்யவான்கள் கூடவோ பிரியம் அரண்மனை வாழ்விலை அவர் பிறந்து இந்த பூமியிலே வரவில்லை. Though he could have come in the highest class of the society, Jesus could have come, and yet he could have identified with us, but yet he chose to humble himself to the lowest, shall we say amen, so that he can identify with all humanity. Amen. பிரியமானவர்களே, அவர் நாம் எல்லோரோடு கூட அவர் தொடர்பு கொள்ளத்தக்க இப்படியாக அவர் நம்மோடு தொடர்பு கொண்டார். I will give you one verse. Matthew chapter 6 verse 33 says, but seek first the kingdom of God and his righteousness, and all these things shall be added unto you. Shall we say amen? Hallelujah. கர்த்தர் பெரியவர். சொல்லுவோமா? praise the Lord. Hallelujah.
போதும் பிரியமானவர்களே, நாம் அடுத்த மூன்றாவது காரியத்தை கேட்போம். Let us hear the third fact. I will pick up Luke's Gospel chapter 2 and I will pick up verse 15. லூக்கா 2ஆம் அதிகாரத்திலே 15வது வசனத்தை நான் எடுக்கும்படி விரும்புகிறேன். It says, let us now go to Bethlehem and see this thing that has come to pass, which the Lord has made known to us. நாம் கேட்போம். தேவதூதர்கள் அவர்களை விட்டு பரலோகத்துக்கு போன பின்பே மேய்ப்பர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் பெத்லெகேம் ஊருக்கு போய் நடந்ததாக கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம் வாருங்கள் என்று சொல்லி சொன்னார்கள். வசனம்ல நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோம் என்றால், Jesus has become accessible to all of us. Shall we say amen? அவர் நாம் எல்லோருமே அவரை அணுகத்தக்க கூடியவராய் விட்டார் என்று நாம் பார்க்கிறோம். Where do we see? In between the line, I want you to see the shepherds were able to say, let us now go to Bethlehem and see this thing that has come to pass. Let us go, let us see. Shall we say amen? Hallelujah. பிரியமானவர்களே, யார் இது? மேய்ப்பர்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். They were just shepherds, and we realize the shepherds were able to go and witness the birth of Jesus. Shepherds of 2000 years back were of the lowest in the society. மேய்ப்பர்கள் அன்றைய சமுதாயத்திலே அவர்கள் உயர்ந்த ஸ்தானத்தில் அல்ல, அவர்கள் கீழ் ஸ்தானத்தில் இருந்தவர்கள். மேய்ப்பர்கள் தானே அப்படின்னு சொல்லி எண்ணக்கூடிய ஒரு காலம். The times 2000 years back, shepherds were not looked up in society. They were considered as the lowest in class. Yet the word of God came to the shepherds. Shall we say amen? Hallelujah. பிரியமானவர்களே, யாருக்கு வந்தது தேவனுடைய வார்த்தை? தேவனுடைய வார்த்தை மேய்ப்பர்களுக்கு வந்தது என்று நாம் பார்க்கிறோம். I want you to come to Luke's Gospel, John's Gospel chapter 6 and verse 37. It says, all that the Father gives me will come to me, and the one who comes to me I will by no means cast out. கவனிப்போம். பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவையும் என்னிடத்தில் வரும், என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. Shall we say amen? ஆண்டவர் சொல்லுகிறார், என்னிடத்தில் வருகிற ஒன்றையும் நான் புறம்ப தள்ளுவதே இல்லை. இன்னைக்கு இந்த 3 வார்த்தைகளை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, வாருங்கள் நாம் யாவரும் என்ன செய்வோம்? ஆண்டவர்கிட்ட வருவோம். என்னையா ஏற்றுக்கொள்வாரா? யாராவது இங்கே இருக்கீங்களா? நிறையா பாவம் செஞ்சிட்டேன், நான் சர்ச்சுக்கு போகிறதே இல்லை தெரியுமா பாஸ்டர், இன்னைக்கு கிறிஸ்மஸ்னால நான் சர்ச்சுக்கு வந்திருக்கிறேன். யாரெல்லாம் சில பேர் இவங்களை யாருன்னு சொல்லுவா தெரியுமா? பண்டிகை கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுவார்கள். Probably you are not a church goer. You have come to church because it is festive season. And so what category do you come? You fall under the category of festive Christian. You only go to church for festival. My father was such a person. என் தகப்பன் உயிரோடு இருந்த காலத்திலே அப்படி தான் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் எங்கள் அப்பாட்ட சொல்லுவோம்ப்பா, சர்ச்சுக்கு வாங்க, டேய் நீங்கள் போங்கடா, நீங்கள் ஜெபம் பண்ணிட்டீங்கன்னா ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்டுருவாரா அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்கள் கெஞ்சுவோம் அப்பா கிட்ட, பா சர்ச்சுக்கு வாங்க போங்கடா. நாங்கள் எங்கள் அப்பாவை தமாஷா சொல்லுவோம், பண்டிகை கிறிஸ்தவன் அப்படின்னு அப்பாவை கேலி பண்ணுவோம். எங்கள் அப்பா சர்ச்சுக்கு எப்போ திரும்ப வந்தார்? ஒவ்வொரு கிறிஸ்மஸ் நியூ இயருக்கு நம்ம கூப்பிடக்கூட தேவையில்லை, நமக்கு முன்னால் கிளம்பிட்டு சர்ச்சில் இருப்பார். என் கூட பிறந்த எல்லாருமே திருமணம் ஆகும்போது எங்கள் அப்பா சர்ச்சுக்கு வந்தார். பிரியமானவர்களே, மரண படுக்கையில் இருக்கும்போது எங்களுக்கு ரொம்ப கவலை. எங்கள் அப்பா மரித்து போயிட்டாருனாக்கா அவருக்கு பரலோகத்தில் ஒரு இடம் இருக்கா? ஆண்டவரே, எங்கள் அப்பா சர்ச்சை கனம் பண்ணலையே. ஏன்னா பைபிள் என்ன சொல்லுது? பைபிள் சொல்லுகிறது, சிலர் சபையை கூடுகிறது விட்டுவிடுகிறது போல நீங்கள் விட்டுவிடக்கூடாது அப்படி இந்த பைபிள் encourages us that you should not give up worshiping
as some do. Don't look at some people who give up worship, who go backsliding. Don't look at them and backslide. Hallelujah. So I had a tough time. I was doing my theological studies in India. And it was the year, if I've not mistaken, it was way back in 1987, 1988. I received a call from my home saying, Robert, we want you to come back home. Very urgent. And I was shocked. They did not tell me the reason. என் பெற்றோர்கள் திடீரென்று எனக்கு டெலிஃபோன் செய்து, ராபர்ட் நீ சீக்கிரமாய் வீட்டுக்கு வரணும், எனக்கு டிக்கெட் எல்லாம் அனுப்பிவிட்டார்கள். So I took the next flight and I came home. And they said, Robert, we have to disclose this news that dad is suffering with cancer. அப்பாவுக்கு கேன்சர். அப்பா இன்னும் கொஞ்ச நாளுக்கு தான் அவர் வாழ்வார் என்று டாக்டர்ஸ் சொல்லியிருக்கிறாங்க. I was broken because the day when I went for my studies, I come from a very poor background. There was nobody to support me. My dad was only a driver. என் தகப்பன் ஒரு டிரைவர் மட்டும்தான். நான் இந்தியாவில் படிக்க போகிறதுக்கு எனக்கு உதவ யாருமே இல்லை. எங்கள் அப்பா வந்தாங்க என்கிட்ட சொன்னாங்க, ராபர்ட் தைரியமாக போ, நான் உன்னுடைய படிப்பு காரியத்தெல்லாம் பார்க்குறேன். My father came near to me and he said, Robert, do not worry, go for your studies. I will see what I can do and I will surely be with you. I said to my Lord, I didn't expect my father to go away so soon. I was hoping for his repentance. I was hoping for his salvation. Lord, எங்கள் அப்பா மரிக்கிற தருவாயத்தில் படுக்கையின் அருகில் நான் இருந்தேன். I was beside his bed when he was breathing his last. He was in a state of coma, but before my father went into a state of coma, we were there beside him and I was there for 24 hours till he breathed his last. I was the last person there beside my father when he was breathing his last. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, எங்கள் அப்பா கிட்ட என் வீட்டார் சொன்னாங்க, எங்கள் அப்பாவுடைய பக்கத்தில் இருந்து இயேசு ஆண்டவர் என்ற வார்த்தையை சொல்லிக்கொண்டு வேத வசனத்தை வாசித்து கொண்டு ஒரு பிளேயரில் ஆண்டவருடைய பாடலை போட்டுக்கொண்டு, my father though was in a state of coma, each time we uttered the name Jesus, he was able to nod his head and he was shedding tears. And for that reason I know for sure, though my father passed away, I knew heaven welcomed him. பரலோகம் அவரை வரவேற்றது. We were able to share the gospel to him at the last hour. And I believe that my father was with the Lord. Would you put up your hands and say, praise the Lord? Every one of you who has Jesus out of your life, today I want you to rise up. And today I want you to welcome Jesus. And then together happily we will go into a time of communion. இன்னைக்கு இயேசுவுக்கு இடம் கொடுங்க. எழுந்து நின்று உங்கள் வாழ்க்கையை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஒப்பு கொடுத்த வண்ணமாய் ராபோஜனிக்கு வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் எழுந்து நிற்போம் தேவ சந்நிதியிலே.